கொடுக்கறது தானே பழங்கள், காய்கறிகள் இது எல்லாமே. அப்போ அந்த நெல்லிக்காயில் இருக்கக்கூடிய அந்த நீர் வந்து நம்ம உடலுக்கு தேவையான நீர். இப்போ நீங்க குடிக்கிற தண்ணியே கலப்படமான தண்ணி தான். ஆமா சார். ஆர்ஓ வாட்டர், பியூரிஃபை வாட்டர்னு சொல்றாங்க. கண்டிப்பா. அத குடிச்சு தான் நோய் வருது. பச்சையாவே சொல்றேன். எல்லாருமே தெரிஞ்சது தான். ஸோ அப்படிங்கிறப்ப அந்த காய்கறிகளுக்கு கூடிய நீர் நல்ல நீரா இருக்கிறதுனால நமக்கு அந்த நீர் வந்து ரொம்ப உடம்புக்கு தேவைப்படுது. ஃபர்ஸ்ட் காலையில இதுதான் எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் என்ன பண்ணலாம்னா இப்போ காலையிலேயே சோறு சாப்பிடலாமா சார்? ஏன்னா நிறைய பேர் டிஃபனா சாப்பிடுவாங்க. ஆனா பிரேக்ஃபாஸ்ட் என்னன்னா இப்போ ஒன்றும் இல்லை, இட்லி சாப்பிட்டீங்கன்னா தண்ணி தவிக்குமா? தவிக்கும். தோசை சாப்பிட்டா தண்ணி தவிக்குதா? ஆ. சப்பாத்தி இல்லை சம்திங் இந்த எந்த பூரி இதெல்லாம் டிஃபன் சாப்பிட்டாலுமே தண்ணி தவிக்குது. தவிக்கும். வெரி குட், ரைட்டு. சிறுநீரக நோயாளிகள் தண்ணி அதிகமாக குடிக்கணுமா கம்மியாக குடிக்கணுமானா தண்ணி கம்மியாக தான் குடிச்சாகணும். ஓ. ரொம்ப குறைவாக தான் குடிக்கணும். இப்போ உதாரணத்துக்கு 1 லிட்டரு 3/4 லிட்டரு அந்த ரேஞ்சுக்குள்ளே தான் அவங்க குடிக்கணும். இப்போ நீங்கள் வந்து தண்ணி தாக எடுக்கக்கூடிய உணவுகளை சாப்பிட சொன்னீங்க அப்படின்னா அவங்களுக்கு எப்படி நோயிலேருந்து வெளியே வர்றது? கரெக்ட் தான் சார். அப்போ அவங்களுக்கு குடிக்க வேண்டிய அளவே குறைவான அளவு அப்படிங்கிறப்ப தாகத்தை எடுக்கக்கூடிய உணவுகள் எல்லாத்தையுமே ஸ்டாப் பண்ணி ஆகணும். ஓகேங்களா? அடுத்தது என்னன்னு பார்த்தீங்கன்னா மோர் குடிக்கணும். மோர் குடிக்கிறது அப்படின்னா என்ன நினைப்பாங்கன்னா எல்லாம் தயிரில் தண்ணி ஊற்றி கரைச்சிட்டு அதுதான் மோர்னு நினைக்கிறாங்க. நிறைய பேர் அப்படி தான் நினச்சிட்டு இருக்காங்க. அப்படி கிடையாது. வெண்ணெய் எடுத்த மோர். வெண்ணெய் எடுத்தால் தான் அதுக்கு பேரே மோரே. நீங்கள் வந்து தயிர் தண்ணி தான் அது. அப்போ கிருஷ்ணர் சொல்லுவாங்களே, கிருஷ்ணர் வெண்ணெய் தேடிட்டு ஓடினார்னு. அந்த மாதிரி மிக்சியில் அரைச்சோ இல்லை நீங்கள் மத்தில் அரைச்சோ எடுக்கிற அந்த வெண்ணெய் இருக்கு இல்லைங்களா, அந்த வெண்ணெய் வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லது.